வணக்கம். நான் சஜினிஷா பிரியன் பேசுகிறேன். தமிழ்நாட்டு வரலாற்றில் மேடை பேச்சிற்கென்று ஒரு பெரிய அகராதி ஒன்று உள்ளது. அந்த அகராதியை புரட்டி பார்த்தால் அக்காலம் தொடங்கி இக்காலம் வரைக்கும் தலைச்சிறந்த பேச்சாளர்களின் வரலாறு எல்லாம் அதில் புதைந்து போய் கிடக்கின்றது. சற்று தூசு தட்டி வாசித்து பார்த்தால் இதயம் அத்தனை சந்தோஷம் அடைகின்றது. இதயம் திக்குமுக்காட்டத்தில் பேச்சிறந்து விடுகிறது. உண்மை அதுதானே. நம் காலத்தில் வாழ்கின்ற தலைச்சிறந்த பேச்சாளர் என்றால் நாஞ்சில் சம்பத் அவர்களை குறிப்பிடலாம். இப்போதைய நிலவரப்படி அவர் சற்று அரசியல் ரீதியாக பலமடைந்திருக்கலாம், இல்லை பலவீனப்பட்டு போயிருக்கலாம். அரசியல் பல விதங்களில் ஒருவரை அமைதிப்படுத்துகிறது, ஒருவரை சாந்தப்படுத்துகிறது, ஒருவரை தூக்கி தூசு தட்டுகிறது, ஒருவரை தூக்கி எறிந்துவிட்டு காலத்தின் புழுதியில் மறைந்து போக செய்து விடுகின்றது. என் இளம் பிராயத்தில் சின்னஞ்சிறு வயதில் நாஞ்சில் சம்பத்தின் அரசியல் பேச்சுக்களை மிக அலாதியாக ரசித்திருக்கிறேன். வெகு தூரத்தில் இல்ல, கன தூரத்தில் அமர்ந்து கொண்டு அவரின் அரசியல் பேச்சுக்களை கைத்தட்டி மிக அலாதியாக சந்தோஷமாக ரசித்து பார்த்திருக்கிறேன். ஒவ்வொரு கட்சியிலும் பயணித்து வந்திருக்கிறார். ஒவ்வொரு கட்சி சார்பான கருத்துக்களையும் வெவ்வேறு விதங்களில் வெளிப்படுத்தி வந்திருக்கிறார். தற்போதைய காலத்தில் விஜயின் தமிழக வெற்றி கழகத்தில் தஞ்சம் அடைந்திருக்கின்றார். இந்த அரசியல் எத்தனை ஒரு கீழ்த்தரமான நோய். ஒரு பேச்சாளனை சிறுமை செய்து விட்டதே, ஒரு பேச்சாளனை மடிந்து போக செய்து விட்டதே, ஒரு பேச்சாளின் கருத்துக்களை வற்றி போக செய்து விட்டதே, ஒரு பேச்சாளின் இதயத்தை மிகச் சின்னஞ்சிறியதாக செய்து விட்டதே. அரசியல் என்கின்ற நோய்தான் பெரிய மனிதனை சிறிய மனிதனாக ஆக்கி காட்டுகிறது, சிறிய மனிதனை மிக பெரிய மனிதனாக ஆக்கி காட்டுகிறது. நாஞ்சில் சம்பத் சற்று நிறமிழந்து விட்டார், சற்று பலமிழந்து விட்டார். தன் அத்தனை நிறங்களும் சாயம் போக செய்து விட்டார் என்றே சொல்லலாம். ஏன், அரசியல் ரீதியாகத்தான் ஒரு மனிதன் வாழ முடியுமா, ஜீவிக்க முடியுமா? அரசியலை தவித்து விட்டு, அரசியலை கலற்றி வைத்து விட்டு ஒரு ஓரமாக இலக்கிய வாசம் கொண்டு வாழ முடியாதா? இலக்கிய சுவாசம் போதாதா? அரசியல் ரீதியாக ஆற்றுப்படுத்திக் கொண்டேதான் பயணிக்க வேண்டுமா? அரசியலை அப்புறப்படுத்தி விட்டு தமிழின் செழுமை இலக்கியங்களை பட்டை தீட்டி அது ஊர் மக்களுக்கெல்லாம் வெளிச்சம் போட்டு காட்டலாம் தானே. நாஞ்சில் சம்பத் ஏன் இப்படி காலாவதியாகிவிட்டார்? நம் காலத்தின் பெரும் சோகம் பேச்சாளன் மடிந்து போவது.